Hi guys, வணக்கம். வெல்கம் டு த சேனல் பட்டாயா கப்பல் லாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ எகெயின் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தாங்க. ஸோ நம்மளோட போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டோட காஸ்ட் ஆஃப் லிவிங் சீரீஸை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தாங்க இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டுக்கு வந்து நம்ம மக்கள் நிறைய பேர் டூருக்கு வராங்க. ஸோ இங்கே வந்தால் பேசிக்காக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிளேஸ் இருக்குது, அங்கே மட்டும்தான் போகிறாங்க. பட்டாயா, பேங்காக், சவுத்தில் பார்த்தீங்கன்னா புக்கெட், கிராபி, இங்கே தான் போகிறாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் வந்து நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பிளானுங்க. அதே மாதிரி வழக்கமாக போகக்கூடிய ஏரியாவில் வந்து எங்கெல்லாம் போகலாம், எல்லா ஏரியாவுக்கும் ஒரு 3 நாள் போகிற மாதிரி இருந்தால் எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க, ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தாய்லாந்து வரீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களோட டூரிசம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இந்தியாவிலேருந்து யார் ஃபாரின் போகிறோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாலே தாய்லாண்டு தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கி மொத்தமாக நான் ஒரு 4 பிளேஸை வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை பொறுத்து இதோட பார்ட் 2 வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 4 பிளேஸில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிளேஸு பேங்காக். ஓகேங்களா, ஸோ பேங்காக் வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 நாள், டே 1, டே 2, டே 3, ஒரு 3 நாள் பிளான் பண்ணால் எங்கெல்லாம் போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபஸ்ட் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா, ஸோ பேங்காக்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் வந்து அரைவ் ஆகுறீங்க பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்தோடனே ஒரு 3 to 4 hours ரெஸ்ட் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் ஒரு பிளேஸுக்கு போகிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாய்லாந்து வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஏஜென்சியில் புக் பண்ணி வரும்போது நான் பார்த்துருக்கேன், பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு ரெஸ்ட்டே இருக்காது. ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா ஃபுல் நைட் ட்ராவல் பண்ணி வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி முடிஞ்சுட்டு மத்தியானமாக ஒரு 2 o'clock 3 o'clock லஞ்ச் முடிச்சுட்டு தான் வந்து ரெஸ்ட்டுக்கான டைமே கொடுக்குறாங்க. வந்த உடனே 2-3 hours ரெஸ்ட் எடுத்துருங்க. ஸோ தட் உங்களோட ட்ராவல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வரீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ஒரு 3-4 hours ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஒரு 11 o'clock வாக்கில் கிளம்புங்க. ஏன்னா பேங்காக் சிட்டியிலிருந்து ஒரு 35 to 40 kilometers ட்ராவல் பண்ணி போனீங்க அப்படின்னா பேங்காக்ல ஏன்ஷியன்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தாய்லாண்டில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த பழைய காலத்து பில்டிங் எல்லாம் இருக்கும். ஸோ அதோட ஒரு மினியேச்சர்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய பில்டிங் தான். அதை வந்து அப்படியே வந்து அங்கே வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ஒரு பெரிய ஏரியா, அதுக்குள்ளே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 hours நமக்கு வேணும். கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்காக இருக்கும். அங்கே நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உங்களுக்கு ஃப்ரீ பஸ் அவைலபிள் அங்கேயே இருக்கும். நீங்கள் வாக் பண்ணிலாம் போக முடியாது, ஒரு பெரிய ஏரியா அது. இது நீங்கள் அந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக போகணும் அப்படின்னா அங்கே வந்து தனித்தனியான கார்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து தனியாக ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 weeks பிஃபோர் போயிருந்தேன். 1 hour பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 people போகிற மாதிரி இருந்தால் 500 baht per hour. அதுக்கப்புறம் எவ்ரி ஹவர்ஸுக்கு 250 பாத்துங்க. ஒரு 5 people போகிற மாதிரி இருந்தால் ஐ திங்க் 400 பாத்துன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு 1 hour. அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் 250 or 200 சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்மளோட இஷ்டம் தான். இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ கார்ட் எடுத்துக்கலாம். பட் ஃப்ரீ கார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாது. அவங்க டைமிங்க்கு போவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் கார்ட்டை நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மணி நேரம் இருந்தால் போதுங்க, ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த பட்டாயாவில் வந்து நிறைய பிளேசஸில் வந்து இந்த மாதிரி இந்த ஏன்ஷியன்ட் பில்டிங் எல்லாம் இருக்கும். ஸோ அதோட ஒரு மினியேச்சர்னு சொல்ல மாட்டேன், பெரிய பில்டிங் தான் அது. ஸோ அதை எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு லொக்கேஷனில் வந்து அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. போனீங்கன்னா ஒரு 4 to 5 hours ஆகும். அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ரிவர் க்ரூஸ் தெரியுமா, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா? ரிவர் க்ரூஸ் போயிருங்க. ரிவர் க்ரூஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு 2 hours வந்து அந்த ரிவரில் ட்ராவல் பண்ணுவீங்க. பேங்காக்ல ஒரு பெரிய ரிவர் இருக்குது. ஸோ அந்த ரிவரில் வந்து நீங்கள் 2 hours ட்ராவல் பண்ணுவீங்க. அவங்களே பஃபே லஞ்ச் கொடுத்துருவாங்க. நீங்கள் புக் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்தியன் பஃபே இருக்கான்னு பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா நிறையா க்ரூஸ் இருக்குங்க. கான்டினென்டல் ஃபுட் இருக்குது, இந்தியன் ஃபுட் இருக்குது, தாய் ஃபுட் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் புக் பண்ணும்போதே உங்கள் ஏஜென்ட்டை வந்து இந்தியன் ஃபுட் இருக்க மாதிரி புக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு இந்தியன் சாங்ஸு, டிஜே இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், மியூசிக் இருக்கும், டான்ஸ் பண்ணலாம். 2 hours வந்து ஹை லெவல் ஒரு க்ரூஸில் போயிட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூஸில் போன எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். அந்த வியூஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் நைட் டைமில். எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 o'clock அந்த க்ரூஸ் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். 7 o'clock போயிட்டு ஒரு 9-9:30 ரிட்டர்ன் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபஸ்ட் டே வந்து இந்த 2 ஸ்பாட் பிளான் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் டே பேங்காக்ல என்னை பொறுத்த வரைக்கும் சஃபாரி வேர்ல்டு ஒரு மஸ்ட் வாட்ச் பிளேஸுங்க. ஏன்னா அங்கே போகிற மாதிரி இருந்தால் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஏர்லி மார்னிங்கே போயிடணும். இது 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று சஃபாரி வேர்ல்டு, இன்னொன்று மெரைன் பார்க். மெரைன் பார்க்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 ஷோஸ் இருக்கும். நிறைய அனிமல்ஸ் இருக்கும். ஸோ 7 ஷோஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டியூரேஷன் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக அது ஒர்த்து தான். ஏன்னா நீங்கள் அதே மாதிரி ஷோஸை வந்து நீங்கள் வெளியே புக் பண்ணி போனீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ்க்கு பர் ஹெட்டுக்கு நீங்கள் 500 to 600 ரூபாய் டிக்கெட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுனா நீங்கள் டிக்கெட் வாங்கும்போது அந்த ஷோஸ் இன்க்ளூடட் ஆயிரும் வித் பஃபே லஞ்சோட தருவாங்க. பட் லஞ்ச் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் லஞ்சுக்கு மட்டும் ஏதாவது ப்ரெட்டோ ஒரு ஜாமோ எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த சஃபாரி வேர்ல்டை பற்றி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஆக்டிவிட்டி முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிருங்க. 9 o'clock போனீங்கன்னா உங்களுக்கு கிளாக் பக்கம் ஆயிரும் நீங்கள் முடிக்கும்போது. ஏன்னா மெரைன் பார்க்கில் வந்து அந்த ஷோஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சஃபாரி வேர்ல்டு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஜூ. நீங்கள் உங்கள் கார்லேயோ உங்கள் வெஹிக்கிளில் தான் நீங்கள் போகணும். உங்கள் வெஹிக்கிள்லேயே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ்லாம் இருக்கும். அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரவுண்டு போயிட்டு வரலாம். ஹார்ட்லி அங்கே ஒரு 1 hour இல்லை 1.5 hour மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது 5 o'clock 5:30 ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டல் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வேணால் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் எங்கே புக் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து ஜஸ்ட் ஒரு பேங்காக் ஒரு வெளியே ஒரு வாக் போயிட்டு வாங்க. இதோட டே 2 முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ 3rd டே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லலாம், சிட்டி டூர் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் சிட்டி டூர் போகலாம், இல்லை கிராண்ட் பேலஸ் போகலாம். அதே மாதிரி ஷாப்பிங் போகிற மாதிரி இருந்தால் நிறைய மால்ஸ் இருக்குங்க. எம்பிகே மால் இருக்குது. எம்பிகே மால் நீங்கள் போகலாம். இல்லைன்னா வந்து இந்த சத்துச்சட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து வீக்கெண்ட் மார்க்கெட். அது வந்து நீங்கள் வீக்கெண்ட் பிளான் பண்ணால் சாட்டர்டே சண்டே அந்த மார்க்கெட் அவைலபிளாக இருக்கும். அங்கேயும் போகலாம். எம்பிகே மாலை பொறுத்த வரைக்கும் அது பெரிய மாலுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 floors இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு ஐட்டம் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த ஹேண்ட் பேக்ஸ் இதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் அங்கே போகலாம். அங்கே போய் நல்லா நெகோஷியேட் பண்ணி நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதாங்க 3 days. பேங்காக்கை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க 3 days. இது 3 நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலே பேங்காக் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். மற்றபடி நிறைய சின்ன சின்ன பிளேசஸ்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒர்த் இல்லை. ஸோ இப்போ நான் சொன்ன பிளேசஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நீங்கள் பேங்காக் வந்ததுக்கு. ஓகேங்களா? எல்லாரும் மக்கள்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஏரியா பட்டாயா. ஸோ பட்டாயா பொறுத்த வரைக்கும் எகெயின் அங்கேயும் ஒரு 3 நாள் பிளான் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு நாளை பொறுத்த வரைக்கும் டைகர் டோப்பியா போயிருங்க. டைகர் பார்க் இல்லை, டைகர் டோப்பியா போயிருங்க. ஏன்னா டைகர் டோப்பியாவும் நான் போயிருக்கேன், பார்க்குக்கும் போயிருக்கேன். பட் என்னென்னா டைகர் பார்க் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் டைகரை பொறுத்து, டைகர் சைஸை பொறுத்து அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும். டியூரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இதுவே நீங்கள் டைகர் டோப்பியா போயிட்டீங்க அப்படின்னா, டைகர் டோப்பியாங்கிறது பட்டாயா சிட்டியிலிருந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 35 kilometers நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சீரச்சா அப்படிங்கிற ஒரு சிட்டிங்க அது அங்கே தான் இருக்குது. பட் அது ரொம்ப ஹார்ட்லின்னு ஒரு 30 minutes ஆகும். பட் அங்கே போனீங்கன்னா ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பார்க் அது. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைகர்ஸ் இருக்குது, எலிஃபென்ட்ஸ் இருக்குது, பேபி லயன் இருக்குங்க, ஒயிட் லைன் கூட இருக்குது, க்ரோக்கடைல்ஸ் இருக்குது. இது கூடலாம் நீங்கள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி சூப்பராக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். டிக்கெட் என்ட்ரி ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப ரீசனபுளாக தான் இருக்குங்க. ஐ திங்க் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு ஏஜென்சியை பிடிச்சிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு டிக்கெட் வந்து சீப்பாக கிடைக்கும். உங்களுக்கு அங்கேயே பஃபே, உங்களுக்கு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இந்தியன் ஃபுட்டோட கிடைக்கும். எகெயின் நீங்கள் அந்த ஏஜென்சி கிட்டே நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுலேயும் நீங்கள் 6 to 7 minutes தான் அந்த டைகர் பார்க்கில் வந்து நீங்கள் டைகர் கூட இருக்க முடியும். இங்கே அப்படி இல்லைங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு 500 பாத் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எல்லா மாதிரி போசஸும் நீங்கள் டைகர் கூட ஃபோட்டோ எடுக்கலாம். டைகர் டோப்பியா பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தால் அதையும் போய் பாருங்கள். அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்த உடனே ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிப்ளைஸ் பிலீவ் இட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாயா சிட்டிலேயே ஒரு மால் இருக்குங்க. பீச் ரோட்லேயே இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 7 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி டிக்கெட் ப்ரைஸ் இருக்கும். இது நம்ம ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தால் அதை போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் தனித்தனியாக வாங்கினா டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. ஒட்டுக்காக பேக்கேஜாக வாங்கிடுங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு ரீசனபுளான ப்ரைஸில் கிடைக்கும். எகெயின் மறுபடியும் சொல்கிறது ஒரே பாயிண்ட் தான். ஒரு நல்ல ஏஜென்சியை பிடிச்சிங்கன்னா டிக்கெட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும். நைட் கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் 10 மணி வரைக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரலாம். நீங்கள் அது வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறது ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் போய் பார்த்துட்டு வரலாம். ஹார்ட்லி 1 hour ஆகிறதுக்கு. இதை முடிச்சிங்க அப்படின்னா டே 1 முடிஞ்சிருச்சு. டே 2ல் பார்த்தீங்கன்னா கோரல் ஐலாண்டுங்க. கோரல் ஐலாண்டு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? அங்கே நீங்கள் ஒரு ஐலாண்டு
ஸோ ஸ்பீட் போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பேராசைலிங் இருக்கும், அண்டர் சீ வாக் இருக்கும், பனானா போட் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஏஜென்சியை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஏஜென்சி கான்டாக்ட் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? கோரல் ஐலாண்ட் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அவங்களே ஃப்ரீ லஞ்ச் இந்தியன் பஃபேயும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சு வரும்போது ஒரு 3 o'clock ஆயிரும். ஏன்னா அந்த ஸ்பீட் போட்டில் போயிட்டு நீங்கள் வரும்போது ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க. ஸோ கன்ஃபார்மாக ஒரு 1 hour 2 hour ரெஸ்ட் எடுத்துருங்க ரூமுக்கு போயிட்டு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆர்ட் இன் பேரடைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது ஒன்றுமே இல்லை, 3D ஆர்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 3D ஆர்ட்ஸுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 3D பிக்சர்ஸில் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், வித் அனிமேஷன்ஸோடு கிடைக்கும். அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தால் போய் பாருங்கள். அதுவுமே கிட்டத்தட்ட 10 o'clock வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் போயிட்டு அங்கேயே ஹார்ட்லி ஒரு 2 to 3 hours வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே போய் அங்கேயும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ அங்கே நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் சிங்கிளாக மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா மெயினாக நம்ம போகிறதே ஃபோட்டோ எடுக்கிறது தான். ஸோ சிங்கிளாக போனீங்கன்னா அங்கே யூஸ் கிடையாது. அட்லீஸ்ட் 2 பேர் போங்க. அப்போ தான் மாற்றி மாற்றி நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். வந்து செகண்ட் டேங்க. இது முடிஞ்சிடுச்சா? தேர்ட் டே என்ன பண்ணலாம்? தேர்ட் டே பொறுத்த வரைக்கும் நூங்நூச் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது. ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க யாராச்சும் தான் போய் பாருங்கள். ஸோ அது வந்து ஒரு ஃபுல் டே தேவைப்படும். அங்கேயும் நீங்கள் மார்னிங் 9 o'clock போயிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் வெளியே வரதுக்கு 5-5:30 ஆயிருங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. ஸோ ஃபுல் டே பார்த்தீங்கன்னா அங்கே டிக்கெட் புக் பண்ணும்போது வித் லஞ்சோட புக் பண்ணியிருக்கேன். இந்தியன் ஃபுட் அங்கே கிடைக்கும். ஸோ தட் வந்து நீங்கள் சாப்பாடை பற்றி கவலையும் கிடையாது. மார்னிங் போயிட்டு ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ தட் ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வேணால் அப்படியே ஒரு சிட்டி வாக் மாதிரிலாம் பட்டாயாக்குள்ளே போய் பிளான்ஸ்லாம் பார்த்துட்டு அதை 3வது நாள் எண்ட் பண்ணிடுங்க. ஸோ அங்கே 3 days பிளான் ஃபார் பட்டாயா. பிளேஸஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து பட்டாயா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஃபுல்ஃபில் ஆயிரும். இதை தாண்டி நிறைய பிளேசஸ் இருக்குங்க. இங்கே வந்து சாங்சுரி ஆஃப் ட்ரூத்னு ஒரு பிளேஸ் இருக்குது. நான் அதை ஏன் சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இங்கே பேங்காக்கில் ஏன்ஷியன்ட் சிட்டி போயிட்டீங்க. அதனால தான் அதை நான் ரெஃபர் பண்ணலை. ஏன்னா அதோட மினியேச்சர் வெர்ஷனும் அங்கேயே இருந்திருக்கும். ஸோ தட் உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தாலே இங்கே போக வேண்டிய அவசியம் இருக்காது. போக பார்த்தீங்கன்னா அல்கசார் ஷோ ஒன்று இருக்குது. அல்கசார் ஷோ வந்து ஐ திங்க் நைட்டு 10:30 மணி வரைக்கும் இருக்கும். எவ்ரிடே பார்த்தீங்கன்னா 5 ஷோஸ் இருக்கும். 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 10:30 மணி வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட 1 hour ஷோ டைமிங் அது. ஸோ நீங்கள் போகணும் அப்படின்னா லாஸ்ட் டே வந்து இதை கூட நீங்கள் புக் பண்ணி போய் பார்த்துட்டு வரலாம் தாங்க. ஸோ இந்த பிளேசஸ் தான் பட்டாயா பொறுத்த வரைக்கும் மெயின் பிளேசஸ். ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ இப்போ பேங்காக், பட்டாயா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது. இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது இல்லைங்களா? இப்போ நான் சொல்ல போகிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னா, பட்டாயாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் பட்டாயாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 kilometers ட்ராவல் பண்ணி போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோ சமேத் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஐலாண்டு. பட்டாயாவிலேருந்து பை ரோட் நீங்கள் ஒரு 60 kilometers ட்ராவல் பண்ணி போய் அந்த ஃபெரி லொக்கேஷன் இருக்கும். ஃபெரியும் இருக்கும், ஸ்பீட் போட்டும் இருக்கும். நீங்கள் அந்த லொக்கேஷன் போயிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போய் டிக்கெட் வாங்கிக்கலாம். உங்கள் காரை நீங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அந்த ஸ்பீட் போட்டில் நீங்கள் உள்ள அந்த ஐலாண்டுக்குள்ளே போகணும். அந்த ஹார்ட்லி ஒரு 45 minutes ட்ராவல் டைமிங் அந்த ஸ்பீட் போட்டில் போனீங்கன்னா. ஃபெரியில் போனீங்கன்னா ஒரு 1 hour மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபெரி ஸ்லோவாக போகும். 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஒரு சூப்பரான ஐலாண்டாக இருக்கும். உங்களுக்கு அங்கே 7-Eleven இதெல்லாமே இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதுக்குமே ஹோட்டல் தனியாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நிறைய குட்டி குட்டி பீச்சஸ் அங்கே இருக்குது. நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணும்போது அந்த ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பீச்சஸ் இருக்கும். ஸோ அந்த லொக்கேஷன் பேர் மறந்துடாதீங்க. கோ சமேத், KOHSAMET நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். சரியான ஐலாண்டு. அங்கே நான் போயிருக்கேன். ஆனால் நம்ம மக்கள் நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எஜுகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட மெயின் கான்செப்டேங்க. அங்கே வந்து ஹார்ட்லி நீங்கள் 2 days ஸ்பெண்ட் பண்ணலாம். 2 nights நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கி போகிறீங்க, இன்றைக்கி நைட்டு, நெக்ஸ்ட் டே நைட்டு, அடுத்த நாள் கிளம்பி நீங்கள் வந்துடலாம். அங்கே வந்து நீங்கள் பெருசாக பிளேசஸ்லாம் இருக்காது, ஆக்டிவிட்டீஸ் மாதிரிலாம் பெருசாக இருக்காது. அங்கே போனால் ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நிறையா பீச்சஸ் இருக்கும், அட்டகாசமான லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் இருக்கும், அண்ட் பீச் இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ஹோட்டல்லேயே அந்த ப்ரைவேட் பீச்சஸ் இருந்துச்சுன்னா அங்கேயே வந்து பனானா போட்ஸு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது ஹோட்டல்ஸில் வந்து அந்த ஃபயர் டான்ஸ் எல்லாம் ஈவினிங் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 nights 3 days வந்து அங்கே சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த பிளேஸையும் ஆக வச்சுக்கோங்க. இதை தாண்டி இன்னொரு ஐலாண்டு இருக்குங்க. அதுக்கு பேர் வந்து கோச்சாங். அது பட்டாயாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 350 kilometers நீங்கள் பை ரோட் ட்ராவல் பண்ணிவிட்டு ஃபெரி லொக்கேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கார் அந்த ஃபெரியில் வச்சுட்டு அந்த ஐலாண்ட் போவீங்க. அந்த ஃபெரியில் ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes to 1 hour இருக்கும். அங்கே போயிட்டு எகெயின் நீங்கள் அந்த காரை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த ஐலாண்டுக்குள்ளே போவீங்க. அங்கே வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரேட் லொக்கேஷனுங்க. ஃபியூச்சரில் அங்கே போய் கன்ஃபார்மாக ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். அந்த வீடியோக்கு வேண்டி வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அங்கே போய் இறங்கிட்டிங்கன்னா இந்த ஐலாண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி. நம்ம ஊட்டியில் போகிற மாதிரி நிறைய ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் போவீங்க, கீழே பீச் இருக்கும்.
அட்டகாசமாக இருக்கும். அங்கே போயிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் சாண்ட் பீச் இருக்கும். அது வந்து ஒரு அங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த கோச்சாங்கை பற்றியே தனியாக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டுறேன் நான். அந்த வீடியோவில் அதை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் இருக்குங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் இப்போதைக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் இதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நம்ம இப்போ 4 லொக்கேஷனை பற்றி பேசியிருக்கோம். பட்டாயா, பேங்காக், 2 ஐலாண்டுங்க, கோச்சாங், கோ சமிட். இதோட இந்த பார்ட் 1 வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னும் நிறைய சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் தாய்லாண்டில் இருக்குது. அதை பற்றி நான் பார்ட் 2ல பேசுகிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, see you, bye bye.